ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரவை வடை ஸ்நாக்ஸ்க்கு அதுதான் இன்றைக்கி. அந்த ரவை வடை தான், அது ஓட்டை போட்டு போடலாம். அவங்க அப்படி போட்டிருக்காங்க. நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கொஞ்சம் ரவை எடுத்துக்கோங்க. ஒரு அரை டம்ளரோ 3/4 டம்ளரோ உங்கள் ஆற்றுக்கு தகுந்தபடி தேவையானபடி எடுத்துக்கோங்க அளவு. அப்புறம் என்ன பண்ணுங்க, அதில் புளிச்ச தயிர் இல்லைன்னா மோர் ஏதாவது நானும் ஈக்க விட்டுண்டு அது நல்லா லூஸாக பிசையணும். ஏன்னா ரவை அப்புறம் இறுகின்றோம். அதனால் நல்லா லூஸாக பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மோரோ இல்லை தயிரோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பொடியாக நிறையாவே நறுக்கிக்கோங்க. நறுக்கிண்டு அந்த மாவில் போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விடுங்க. அப்போ தான் கிறிஸ்பாக வரும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, பக்குவம் பார்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம், இல்லை அப்படியேவும் தட்டிடலாம். நம்ம இது வெளியில் கிறிஸ்பாகவும் கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா எண்ணெயை அடுப்பில் வச்சு இலுப்பு சட்டியில் வச்சுட்டு நல்லா நம்ம வடை தட்டுற மாதிரி ஈஸியாக வரும். ஒரு பேப்பர்லேயோ இல்லை கையிலையோ அப்படியே தட்டி தட்டி போடலாம். அதுக்கப்புறம் எண்ணெயை ரொம்ப புகைய விடாமல் மீடியமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டு நம்மளோட சுவையான ரவை வடை ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சட்னியோட சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெங்காய கொச்சு, தக்காளி கொச்சு, அது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிட்டேன்னா விட்டுன்னு சாப்பிட்டேன்னா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. பார்க்கலாம் உங்களுக்கு எப்போ மனசு வருது எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டு கொஞ்சம் தாண்டிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். போடுறதுலேயே சில பேர் என்னமோ எடுத்துடுறா போல இருக்குது. அதனால் 1-2 குறைஞ்சி வேற போய்டுறது. அது என்ன காரணங்கிறது தெரியல. ஏன்னா எனக்கு மெயினாக அடுப்புக்கிட்ட போய் நின்று கால் சரியில்லை. ஒரு மாதிரி காலை வெட்டி எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா. ஸோ என்னால் ரொம்ப நேரம் நிற்கிறதோ இது பண்ணுறதோ முடியலை என்னால். அது இன்னும் how long it will take I don't know. whether it takes or not, that also I don't know. அதனால் கொஞ்சம் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்க எனக்கு. வேறு நான் எதுவும் கேட்கலை. நான் என்னோடய பொழுதுபோக்கு இதுதான். நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தூங்கி எழுந்தோமா, சரி எவ்வளோ பேர் பார்த்துருக்கா என்ன ஏது. ஏன்னா இன்றைக்கி ஷார்ட்ஸ் நல்லா போகிறது. பட் எல்லாமே ஷார்ட்ஸாக போட்டால் யூஸ் இல்லை. ஸோ வீடியோ போட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸும் ஏறும். இப்போ என்ன அது வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ நான் வாட்ச் ஹவர்ஸ் ஏறுறதுக்காக நான் அதை பார்க்கணும். ஸோ எனக்கு வீடியோ நிறையா போட்டாகணும். நான் அப்படி ஒன்றும் ரொம்ப போடுறதில்ல. டெய்லி 1 1/2 அந்த மாதிரி தான் போட்டுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.